Amma, can you make biryani for lunchbox? ஓகே, வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துட்டு வா. கேரட் பீன்ஸ்லாம். No. பின்ன Potato, please. பொட்டேட்டோல பிரியாணியா? Yes. டன். எந்த குழந்தைங்களுக்கு தாங்க உருளைக்கிழங்கு பிடிக்காது? அதுவும் பொட்டேட்டோல பிரியாணி. கொஞ்சம் வித்தியாசம் தான். ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்ய முடிஞ்சிச்சு. ஐயோ! இது ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்குமோ அப்படின்ட்டுலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இது நம்மளோட யூஷுவல் பிரியாணி ரெசிபி தான். அதே ஒன் பாட் குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி. உங்கள் வீட்டில் மினிமல் இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும். சின்ன உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் தோலுரிச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் தான் டைம் கன்சியூமிங். சட்டுன்னு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நெய், கொஞ்சம் எண்ணெய் இது ரெண்டையும் விட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், ஒரு 2 டொமேட்டோ, அது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு தோல் உரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கோட ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அண்ட் கொஞ்சம் போல் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர். இதுதான் இந்த கேம் சேஞ்சர் இந்த ரெசிபிக்கே. ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இது கவர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுட்டு 1/2 அன் ஹவர் 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா பிரியாணி ரெடி. அப்புறம் என்ன, பக்காவாக பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா இது சூப்பர் ஹிட் டிஷ்ஷாக மாறும். யூஷுவல் ரெசிபிக்கெலாம் ஒரு சின்ன பாய் சொல்லிவிட்டு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ட்ரை பண்ணிடலாமா?